அதிகாரம் பெருமை. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பண்புடைய பெரியோர் எல்லாரிடமும் எப்பொழுதும் பணிவுடன் பழகுவார்கள். பண்பு இல்லாத சிறியோர் தம்மை தாமே புகழ்ந்து கொண்டு இருமாந்து கிடப்பார்கள். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 27 நாட்கள் மட்டுமே இருக்கு. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு இடங்கள்ல அனல் பறக்கும் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. மக்களும் இந்த தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்திட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் தேர்தல் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கிற நிலையில பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தந்தி தொலைக்காட்சி தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் கிளம்பி இருக்கு. இறுதி சுற்று அப்படிங்கிற அந்த பயணத்துல இன்னைக்கு திண்டுக்கல், கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்கள் இடம்பெறுது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தேர்தல் அப்படின்னாலே அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் பத்தி கடந்த 2 மாதங்களா பாத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு சென்னை மாவட்டத்தை பத்தியும் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அரசியல் கட்சி என்ன தெரிஞ்சுக்கலாம். அத்தனை பேருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கட்சியிலேயும் வேட்பாளர் மாற்றம் தொடர மொட்டை பெட்டிஷன்களும் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வேட்பாளர் அறிவிப்பு வந்த உடனே வாய்ப்பு கிடைக்காதவங்க கொஞ்சம் கவலைப்படுவாங்க. அப்புறம் இணங்கி தேர்தல் வேலைய பாப்பாங்க, இல்லன்னா ஒதுங்கி இருப்பாங்க. இப்போ அப்படி இல்ல. தலைமை அறிவிச்ச வேட்பாளர் மேல புகார் பட்டியலை அனுப்புறாங்க. பெரும்பாலும் அந்த மொட்டை பெட்டிஷன்களுக்கு பலனும் கிடைச்சு வேட்பாளர்களும் மாற்றப்படுறாங்க. இப்படித்தான் சென்னை தீநகர்ல இலை கட்சி நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் மேல நில மோசடி வழக்குகள் இருக்கிறத பத்தி பெட்டிஷன்கள் போட்டிருக்காங்களாம். நில ஆக்கிரமிப்பு சட்டத்தை கடுமையா அமல்படுத்துற கட்சியிலேயே இப்படிப்பட்ட வேட்பாளரா அப்படின்னு ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவங்க, இப்ப எம்எல்ஏவா ஆக ஆசைப்படுறவங்கன்னு பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்களாம். இன்னொரு தகவலும் இருக்கு. ஆர்கே நகர் தொகுதியில நீங்க கண்டிப்பா நின்னே ஆகணும்னு சிறுத்தை தலைவரை பம்பரத்துக்காரர் உசுப்பேத்திக்கிட்டே இருக்காராம். காட்டு மன்னார் கோவில் வெற்றிக்கு உத்தரவாதம்னு நினைக்கிற சிறுத்தை தலைவர் கிட்ட அங்கேயும் நில்லுங்க, ஆர்கே நகர்லயும் நில்லுங்க அப்படின்னு சொல்றாராம் பம்பரத்துக்காரரு. போதா குறைக்கு முரசுக்காரரும் சிறுத்தை தலைவர் கிட்ட நில்லுங்க பாத்துக்கிடலாம் அப்படின்னு ஊக்கம் கொடுக்கிறாராம். இந்த விஷயத்துல அவசரப்பட்டு முடிவு செஞ்சிட கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாராம் சிறுத்தை தலைவர். இன்னொரு தகவலும் இருக்கு. அறுவர் அணியில ஒரு இடத்தை வாங்கி தேர்தல் நிக்கிற முன்னேற்ற படை கட்சி தலைவி மேல பம்பர கட்சிக்காரங்களுக்கு ஒரே அதிருப்தியாம். அவர் மேல பல கட்ட பஞ்சாயத்து கேஸ் இருக்கான். அவர் குடியிருக்கிற வீட்டை காலி செய்ய மாட்டேன் அப்படின்னு வீட்டு உரிமையாளரோட சண்டை போடுறாராம். எதிர்த்து கேட்டா தனக்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் ஆதரவு இருக்குன்னு அவரு சொல்றாராம். இவருக்கு எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு புலம்புறாங்களாம் பம்பரத்து தொண்டர்கள். ஆனா அவங்கள எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும்னு கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காராம் பம்பரத்து தலைவர். இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்ததான் இன்னைக்கு கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துல பேசின விஷயங்களை பார்க்கலாம். ஹொசூர்ல பிரச்சாரம் மேற்கொண்ட விஜயகாந்த் மதுவிலக்கு விஷயத்துல அதிமுக திமுகவை விமர்சனம் செஞ்சு பேசினாரு. அடுத்து அவர் போக வேண்டிய கூட்டத்தை பத்தியும் பொதுமக்கள் கிட்ட நினைவுபடுத்திட்டு கிளம்பினாரு. 2 இடம் பேசணும். உங்கள்கிட்ட நான் பார்த்தேன் போனா சரியாக வரட்டிடுவேன், கவலைப்படாது. ஒரே இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப இருமல் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை உங்களை பார்க்கணும் இல்ல அவங்க என்ன லேட்டு நினைக்கிறாங்களோ அதனால இந்த இருமலா என்னன்னு தெரியாது சொல்லுவாங்களா. உங்களை பார்க்கணும் இல்ல அவங்க என்ன லேட்டு நினைக்கிறாங்களோ அதனால இந்த இருமலா என்னன்னு தெரியாது சொல்லுவாங்களா. தலையில தட்டிங்க அவங்க நினைக்கிறாங்களோ
அது இருக்கலாம், யாரும் இருக்கலாம். காட்பாடியில தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்ட துரைமுருகன் ரொம்ப உருக்கமா பேசினாரு. எனக்கு ஒரு முடிவு, அன்னைக்கு நீங்க எல்லாம் வருவீங்க, என்னை தூக்கிட்டு போகும்போது மகனாக இதை கட்டி கொடுத்தா போலாம், இதை கட்டி கொடுத்தா போலாம், யூனிவர்சிட்டியை கொண்டு வந்தா போலாம், கோர்ட்டை கொண்டால் சொல்ல மாட்டீங்களா? அது ஒன்றுதான் எனக்கு போதுமே தவிர எதையும் நான் கேட்கிறேன். இதுதான் என் தொகுதி மக்களுக்கு அதே ஒரே அந்த ஒரு வேண்டுகோளை நீங்க நிறைவேற்று. இன்னைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது சென்னை மாவட்டம். சென்னை மாவட்டத்துல ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரின்னு 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சென்னை மாவட்டத்துடைய மொத்த மக்கள் தொகை 46,46,732 பேர். இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன, கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா, ஒரு தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில இப்பொழுது இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் போதுமானதாக இருக்கிறதா, மக்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு விரிவா விவாதிக்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு வெங்கடேஷ். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்களில் எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற விவரங்களை முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு விவாதத்துக்குள் செல்லலாம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை தொகுதி வாரியா எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல அதிமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்கு. 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம், திமுக ஒரு முறை வெற்றி 99, 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி துறைமுகம் தொகுதி. அதிமுக ஒரு வெற்றி பெற்றிருக்கு. 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடிச்சிருக்கு. திமுக 4 வெற்றி பெற்றிருக்கு. 99, 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ஆர்கே நகர். ஆர்கே நகரை பொறுத்தவரை 4 முறை வெற்றி பெற்றிருக்கு அதிமுக. 2014 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். இப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில தான் போட்டியிட போறாங்க. திமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வெற்றி 99, 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி சென்னை மாவட்டத்தில் பெரம்பூர். பெரம்பூர்ல அதிமுக ஒரு வெற்றி 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக ஒரு வெற்றி 99, 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி சென்னை மாவட்டத்தில் எழும்பூர் தனி தொகுதி. அதிமுக 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. திமுக 4 வெற்றி 99, 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். தேமுதிக முதன்முறையாக இங்கே வெற்றி பெற்றிருக்கு எழும்பூர் தனி தொகுதியில. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி வில்லிவாக்கம். வில்லிவாக்கம்ல அதிமுக ஒரு வெற்றி 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 2 வெற்றி 99, 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். காங்கிரசும் தமிழ் மாநில காங்கிரசும் ஒரு முறை வெற்றி. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை சேப்பாக்கம். சேப்பாக்கம்ல திமுக 3 முறை வெற்றி 99, 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி. தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவல்லிக்கேணி. அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 2 வெற்றி 99, 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி சேப்பாக்கம். சேப்பாக்கம் பார்க்கும்பொழுது அதிமுக 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக ஒரு வெற்றி 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ஆயிரம்விளக்கு. இதில் அதிமுக 2 வெற்றி 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 3 வெற்றி 99, 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி அண்ணா நகர் தொகுதி. அதிமுக ஒரு வெற்றி 2009, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 3 வெற்றி 99, 2004 பாராளுமன்ற தேர்தல் முதலிடம். காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்றது. தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி
சைதாப்பேட்டையில அதிமுக 3 வெற்றி 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 2 வெற்றி 99 2004 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி தியாகராய நகர். அதிமுக 3 வெற்றி 2009 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 1 வெற்றி 99 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி. தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி மயிலாப்பூர்ல அதிமுக 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 2009 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 1 வெற்றி 99 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி கொளத்தூர். அதிமுக 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. திமுக 1 வெற்றி 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி திருவிக நகர். அதிமுக 1 வெற்றி 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி வேளச்சேரி. அதிமுக 1 வெற்றி 2009 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி விருகம்பாக்கம். அதிமுக 2009 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். தேமுதிக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி இந்த சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றது அப்படிங்கறத பார்த்தோம். தொடர்ந்து நம்ம விவாதத்துக்குள்ள போகலாம். வணக்கம் திரு வெங்கடேஷ். இப்போ சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ கடந்த தேர்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவிற்கு சாதகமாக இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, நீங்க வெள்ளத்துக்கு பிற்பாடான காலகட்டம், இது ஒரு 4 மாத காலகட்டம்னு எடுத்துட்டீங்கன்னா, டிசம்பருக்கு அப்புறம் வெள்ளத்தை கையாண்ட விதம், அதை இந்த அரசு எந்த விதமா கையாண்டது, அதுக்கு பின்னாடி போடப்பட்ட சாலைகள், அதுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட கட்டித்தரப்பட்ட வீடுகள் அல்லது கொடுக்கப்பட்ட அவருடைய வசதி வாய்ப்புகள், இது அத்தனையுமே ஆளும் கட்சிக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. இது ஆளும் கட்சி. இதுலயும் வருத்தங்கள் இருக்கக்கூடிய இடங்களும் உண்டு. சில இடங்களில் அவர் கொடுத்த நிவாரண தொகை முழுமையாக போய் சேரவில்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. சில இடங்களில் போடப்பட்ட சாலைகள் மிக விரைவாக போடப்பட்டன, அதனால் சரியாக கவனிக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தங்கள் உண்டு. இது அதற்கு இருக்கக்கூடிய ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தி இருப்பது உண்மை. திமுகவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய சாதகம் என்னவென்றால், அதனுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இந்த தொகுதிகளில் இன்னும் பலமாக இருக்கிறது. அப்போ இந்த ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இவர்கள் செய்த ஆளும் கட்சி செய்த அல்லது அதிமுக அரசு செய்த பணிகளை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள் அல்லது அதை வரவேற்றார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இன்று இல்லை. அப்போ நீங்க இன்னும் செய்யவில்லை என்ற ஒரு தொடர்ந்து ஒரு கருத்தை தான் திமுக தரப்பிலிருந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு எதிர் விமர்சனமாக நாம் பார்க்கலாம். இந்த எதிர் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்காளர்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருக்குது. சோ இதுதான் இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலமாகவும் பலவீனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல்களிலுமே இதை தவிர்த்து வாக்குறுதி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் இருக்கு. அதாவது மிக முக்கியமாக போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பல்வேறு வசதிகள், உட்கட்டமைப்பு வசதி, அதுவும் பல காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கும் எண்ணூர் மதுரவாயில் பறக்கும் சாலை, கூவத்தை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற வாக்குறுதி, மேலும் குடிநீர் பிரச்சனை, திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு பல விஷயங்கள்ல பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது. ஆனாலும் இன்று வரை பல இடங்களில் இது தீர்வதாகவே இல்லை. ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அதை சரி செய்வதாக இல்லை. இதற்கு எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய பிரச்சனையே சென்னை மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்துல இப்ப நீங்க 46,46,000 பேர் இன்னைக்கு இது நீங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு 5 ஆண்டு காலகட்டத்திலும் 10 ஆண்டு காலகட்டத்திலும் நீங்க சென்சஸ்ல பாத்தீங்கன்னா அது படிப்படிப்படியா மக்கள் தொகை இருக்கக்கூடிய பாப்புலேஷன் மட்டும் தான் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இன்னும் அதிகமா இருக்கக்கூடிய நீங்க பதிவு பெற்ற பாப்புலேஷனே நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்காங்க அப்படின்னும்போது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நகரம் இன்றைக்கு இந்த பக்கம் செங்கல்பட்டுல அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் எல்லா பக்கமும் விரிந்து போயிருக்கிறது. அப்ப இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கு நீங்க சென்னை மாநகராட்சி என்பதையே நீங்க போன இதும்போது அதை இன்னும் விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதை இன்னும் பல மண்டலங்களாக சேர்த்திருக்கிறார்கள். அத்தனையும் செய்தாலும் நீங்கள் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை முக்கியமாக ஜனத்தொகை பெருக்கம். ஜனத்தொகை பெருக்கம் என்பது ஒன்று நீங்க வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் சென்னைக்கு வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு இடப்பெயர்ச்சி, அது மிக மைக்ரேஷன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மக்களுடைய மைக்ரேஷன்
கிடையாது. வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்களும் இங்கே வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடிய மைக்ரேஷன் ஒரு பெரிய இஷ்யூ. இந்த மைக்ரேஷன் இஷ்யூஸை நம்மளால இன்னுமே சால்வ் பண்ணவே முடியல. ஏன்னா பல ஊர்கள்ல பல இடங்கள்ல மக்கள் வந்து அந்தந்த இடத்துல நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இடங்கள் வாங்கி தங்கிக்கிறாங்க, இல்ல இடங்கள் வந்து ஆக்கிரமிச்சு வீடுகள் கட்டிக் கொள்கிறாங்க. இது எல்லாமே இன்றைக்கும் தொடரக்கூடிய ஒரு மிகச்சிறிய சிக்கல். இந்த சிக்கலை நம்ம ஏன் வந்து நம்ம கைகொள்ள வேண்டிய இன்னும் சரியாக நம்ம கைகொள்ளாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நகரத்தை ஒட்டியே நம்முடைய தொழிற்சாலைகள் அத்தனையும் இந்த மாதிரியான நிறுவனங்கள் அத்தனையுமே உருவாக்கப்படுகின்றன. இப்ப நம்முடைய மொத்த பிரச்சனையை நம்ம வந்து வேற மாதிரி அணுக வேண்டிய ஒரு தேவை வந்து இப்ப இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனை ஒரு வாக்குறுதிகளும், எந்த அரசாங்கமானாலும் கொடுக்கக்கூடிய எந்த விதமான வாக்குறுதிகளும் முழுமையாக நிறைவேறாமல் போவதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம். இப்ப இதை வந்து நீங்க சரி செய்யணும் அப்படின்னா அடிப்படை உங்களுடைய மொத்த அவுட்புட்டையே நீங்க அவுட்லுக்கையே மாற்றியாகணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இதெல்லாம் சென்னைக்கு வெளியே இன்னும் எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போனால்தான் உங்களுக்கு இங்கே சென்னைக்குள் சேரக்கூடிய மக்கள் தொகை குறையும். அப்போ மக்கள் தொகை சேர 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 நம்முடைய பாத்தீங்கன்னா வடிகால் பிரச்சனை இருக்கிறது, குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, சாலை பிரச்சனைகள் இருக்கின்றன, நெரிசல் பிரச்சனை, முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய பேருந்து போக்குவரத்து, இது அத்தனையும் எவ்வளவு செய்தாலும் நீங்க வந்து இது செய்யவில்லை என்று நான் எந்த ஆட்சியாலும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா சென்னை தான் வந்து முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பதனால் இங்கே மின்சார தடைபாடுகள் கூட மிகவும் குறைவு. அந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்பட்டாலும் போதிய அளவு இங்கே முழுமையான ஒரு திருப்தியை ஏற்படுத்த முடியாத சூழலுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை. அதில் கவனம் செலுத்தினாலும் அதற்கு அடிப்படை தேவை இங்க தொழில் நிறுவனங்கள். இந்த தொழில் நிறுவனங்களை எவ்வளவு விரைவாக நாம் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ண முடியுமோ, வெளியே வந்து நீங்க புறநகரங்களுக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் செஞ்சாதான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நாம் நம்முடைய பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முடியும். தந்தி தொலைக்காட்சி தனது தொகுதி சுற்றுப்பயணத்தில் இதுவரை திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, மதுரை, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி ஆகிய 15 மாவட்டங்களில் 2157 கிலோமீட்டர் பயணம் செய்து 84 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 4100 பேரிடம் கருத்து கேட்டுள்ளது. இன்னைக்கு தந்தி டிவி சுற்றுப்பயணத்துல திண்டுக்கல், கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சி ஆகிய தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதிகளில் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து எதிர்பார்க்கறாங்க, ஒரு வேட்பாளர் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள், அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன, அது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கறத பத்தி மக்கள் கிட்ட நேரடியா கிருஷ்ணன் ஃபோர் மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி கருத்துக்களை கேட்டறிஞ்சு வந்திருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம விரிவா பேச இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? இப்போ கடந்த 3 நாட்களா எந்தெந்த மாவட்டத்திற்கு மொத்தம் எத்தனை தொகுதிகளுக்கு நீங்க சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கீங்க, எத்தனை பொதுமக்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க? வெள்ளி இரவு கடைசியா நாங்க உங்ககிட்ட மதுரையில இருந்து பேசினோம். சனிக்கிழமை காலையில திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட நத்தம் தொகுதியில ஆரம்பிச்சு நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர், அதுக்கப்புறம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு வந்தோம். அங்கிருந்து பழனி போனோம், தாராபுரம், மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, அப்புறம் கோவை கிணத்துக்கடவு வந்துட்டு கோவை நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோவை தெற்கு, கோவை வடக்கு, சூலூர், பல்லடம், கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர், அவினாசி, பெருந்துறை, மேட்டுப்பாளையம் இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பூர் கிழக்கு, திருப்பூர் மேற்கு தொகுதிகளையும் முடிச்சுட்டு கோபிச்செட்டிப்பாளையம், அங்கிருந்து அந்தியூர், பவானி சாகர், பவானி, குமாரபாளையம் தொகுதி முடிச்சுட்டு ஈரோடு நகரத்துல இருக்கக்கூடிய கிழக்கு மேற்கு தொகுதியும் முடிச்சுட்டு திருச்செங்கோடு சென்றோம். திருச்செங்கோடுல இருந்து ராசிபுரம், அங்கிருந்து சேந்தமங்கலம், நாமக்கல்ல இருந்து திருப்பி கிளம்பி பரமத்தி வேலூர், மொடக்குறிச்சி எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது அரவக்குறிச்சி, குளித்தலையும் முடிச்சுட்டு இப்ப நம்ம ஸ்ரீரங்கம் தொகுதியில முடிச்சுட்டு திருச்சியில நிக்கிறோம். இதுக்கு நடுவுல துறையூர், அதுக்கப்புறம் முசிறி தொகுதிக்கும் சென்று வந்திருக்கோம். தொடர்ந்து பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பிலே இருங்க. இந்த தொகுதிகள் எல்லாம் போகும்போது மக்கள் பல்வேறு கருத்துக்களை நம்ம கிட்ட முன் வச்சிருக்காங்க நேரடியா. இப்போ நாமக்கல், குமாரபாளையம், ராசிபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன கருத்துக்களை, என்னென்ன எதிர்பார்ப்புகளை முன் வச்சிருக்காங்க கேட்கலாம்.
எங்கள் நாமக்கல்ல வந்து போக்குவரத்து வந்து அதிகமா நடக்கக்கூடிய லாரி தொழில், மெயின் தொழில் லாரி தொழில், டேங்க் வண்டி, லாரி எல்லாமே வந்துருது. இதுக்கு வந்து டிரைவர்கள் கிடைக்காத ஒரு பெரிய குறைகள் இருக்கனால இந்த தொழில் நசிஞ்சு வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு இந்த டிரைவர்களுக்காக பயிற்சி, இந்த மாணவர்கள் ஐடி படிக்கிற மாதிரியோ இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸோ அரசாங்கம் புதுசா உருவாக்கி எங்க நாமக்கலுக்குன்னு இந்த தொழிலுக்காக வளர்ச்சிக்காக ஒரு புதிய கல்வி திட்டம் தொடங்கினா, அரசாங்கம் தொடங்கினா அங்க மிக வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். நாமக்கல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு 4 பகுதிகளிலையும் ஒரு குளிர்பதன கிடங்கு அமைச்சா அந்த முட்டையை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி விலை ஏற்றம் எல்லாம் சீரான விலையில, அது அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய சத்துணவு முட்டைக்கும் சரியா இருக்கும், மக்களுக்கு கொடுக்கிற சதுக்கும் ஒரு சீரான விலையில கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவான வாய்ப்பா இருக்கும். அது வந்து அரசாங்க கவனத்தில் கொண்டு செஞ்சா நல்லா இருக்கும். முட்டைப்படை தொழிற்சாலையும் கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி குளிர்பதன கிடங்கு கண்டிப்பா இருக்கணும் போது மக்களுக்கு அது பயன்படுது. குமாரபாளையம் தொகுதியில 2000க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் இருக்கிறது. இந்த சாயப்பட்டறைகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரானது காவிரி ஆற்றில் கலப்பதனால குடிநீர் பெருமளவு மாசுபடுகிறது. உடனடியாக பொது சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்தப்பட்டு இந்த கழிவு நீர் வந்து குடிநீர்ல கலக்கிறது வந்து தடுக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு வழங்கி சுத்தமான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்பதே முதல் கோரிக்கையாக இருக்கிறது. தண்ணீருக்காக இன்று தனியாக ராசிபுரம் நகர மக்களுக்காக இன்று தனி பைப் லைன் போடப்பட்டு அதன் மூலம் குடிநீர் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நகராட்சி சார்பிலே இன்று பாதாள சாக்கடை பணிகள் மிகப்பெரிய ஆமை வேகத்தில் நடக்கிறது. அவற்றையும் விரைவாக முடித்தால் ராசிபுரம் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். 2012ஆம் ஆண்டு புறவழிச்சாலை அமைப்பதற்காக பழைய ஆடியோ அலுவலகத்திலிருந்து சேந்தமங்கலம் ரோடு அப்பநாயக்கம்பட்டி வரை 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு 18 கோடி ரூபாய் திட்ட செலவில் பணிகள் என்பது துவக்கப்பட்டது. அந்த பணிகள் என்பது இன்றைய வரை நிறைவு பெறவில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாமக்கல்லிருந்து ஆத்தூர் போகக்கூடியவர்களும், ஆத்தூரிலிருந்து நாமக்கல் திருச்செங்கோடு போகக்கூடியவர்களும் ராசிபுரம் நகரத்துக்குள் வந்து செல்வதால ஏராளமான போக்குவரத்து நெரிசலும், கூடுதலாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சிரமப்பட்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்குது. மக்களுடைய கருத்துக்களை கேட்டோம். தொடர்ந்து திரு அருண் கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்துக்கு நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கிறது? அவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க? கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா? இந்த தேர்தல் பற்றி அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? திண்டுக்கல் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நத்தம், நிலக்கோட்டை, இப்படி பல தொகுதிகள் இருக்கு. நத்தம் வந்து இன்றைய அமைச்சர் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதி மக்கள் முக்கியமா வேம்பரள்ளி அப்படின்னு ஒரு ஊர்ல நம்ம கிட்ட சொன்னது, அவர்களுக்கு எப்படி பஸ் வசதி கொஞ்சம் குறைவா இருக்கு. மற்றபடி சாலை, தண்ணீர் பத்தி எல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இந்த தொகுதிக்குள்ள இல்ல. கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா திண்டுக்கல் நகரம். திண்டுக்கல் நகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பல மக்கள் சொல்றாங்க. அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கிட்ட பேசும்போது சாலைகள், உள்ளூர இருக்கக்கூடிய சாலைகள் வந்து இன்னும் சரிப்படுத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எடுத்து வைக்கிறாங்க. நீங்க அப்படியே வேடசந்தூர் வந்தீங்கன்னா வேடசந்தூர் மறுபடியும் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கு. அவர்களுக்கு இன்னும் பேருந்து வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். வேடசந்தூருடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு முக்கிய பிரச்சனையை எடுத்து வைக்கிறாங்க. அங்கிருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி வர பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம், அரவக்குறிச்சியா இருக்கலாம், இல்ல கரூர், இந்த மாதிரி நகரங்களுக்கு இங்கெல்லாம் வரும்போது தொழில் சார்ந்த முக்கிய கோரிக்கைகள் எடுத்து வைக்கிறாங்க. அதுல முக்கியமா கிருஷ்ணராயபுரம், இன்னைக்கு இப்பதான் கிருஷ்ணராயபுரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். அங்க இருந்து நிறைய பொதுமக்கள் சொன்னது, எப்படி இந்த ஊருக்குள்ள இருக்கிற காவேரி ஆற்று படுகையில வந்து அதிகபட்சமா மணல் அள்ளப்படுது. நம்ம நின்றுட்டு இருந்த நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 37 லாரிகள் நம்மள தாண்டி போச்சு. சோ அவங்க வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து சொல்றாங்க. காவேரி ஆத்துல எப்படி கிட்டத்தட்ட 18 அடி தொடங்கி ஒரு 30 அடி வரைக்கும் தோண்டிட்டாங்க, நிறைய மண் எடுக்கிறாங்க, நம்மள கிட்டக்க அங்க விடவும் இல்லை. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் கரூர், திண்டுக்கல் மாவட்ட மக்கள் சொல்றாங்க. இங்க விவசாயம் பரவலா இருக்கு. விவசாயத்துக்கு சின்ன சின்ன கால்வாய்களை சரி பண்ணி தரணும், ஏரி குளம் குட்டைகளை சரி செய்து தரணும். இங்க அருகில் இருக்கக்கூடிய தடுப்பணைகளா இருக்கட்டும், இல்ல புதுசா வரக்கூடிய அணைகளா இருக்கட்டும், அதெல்லாம் மேம்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி கோரிக்கைகள் தான் திண்டுக்கல், கரூர்ல பிரதானமா எடுத்து வைக்கப்படுது. தொடர்ந்து பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி இணைப்புல இருங்க. அடுத்ததா திண்டுக்கல், முசிறி, துறையூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, கேட்கலாம். நம்ம திண்டுக்கல்னு பார்த்தா கடந்த ஆண்டு மாநகராட்சியை தரம் உயர்த்தினாங்க. அந்த தரம் உயர்த்ததுக்கு அந்த அளவுக்கு மாநகராட்சியில் உள்ள கட்டமைப்பு வசதி எங்கேயுமே சரியில்லை. ரோடுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தலைமை பேருந்து நிலையத்தை உள்ளுக்க போனாக்க அங்கிருந்து கணேஷ் தேட்டர் வரைக்கும் பள்ளம் படுகுழி தாங்க.
காருக்கு யாரும் பிரசவத்துக்கு வந்தா கூட குழந்தை பிறந்துடும், அந்த அளவுக்கு பள்ளமா இருக்கு. 3 நாட்கள் ஒரு முறை குடிநீர் சப்ளை செய்யப்படும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா இந்த கிராம பக்கத்து மேட்டுப்பட்டி இந்த பக்கத்து சுற்று வட்டாரத்துல பார்த்தா 20 நாளைக்கு 25 நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீர் சப்ளை பண்றாங்க. மணலுக்குள்ள ஓவரா இருக்கு. 2வது குடிநீர் பிரச்சனை நகரத்துல மட்டுமல்ல கிராமத்திலயும் மிக மிக மோசமா இருக்கு. நீங்க வேணாலும் பாருங்க, கிராம பகுதியில ஒரு குளம் கூட கிட்டத்தட்ட ஒரு 150 அடிக்கு கம்மியா எடுக்கல, அதுக்கும் மேலதான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குளத்திலையும் திண்டுக்கல் சுற்று இருக்கக்கூடிய நகரத்துக்குள்ள இருக்கிறதுல இருந்து எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னா மணலுக்குள்ள ஓவர். இங்க வாழை சாவடி நிறைய பண்றாங்க, அதே கொடிக்கால் வெத்தலை சாவடி பண்றாங்க. எங்களுக்கு நல்லா விளைஞ்சிருக்கும் பொழுது விலை கிடைக்காது. இந்த தாரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த தாரை நாங்க வச்சிருக்க அதை மாடிஃபை பண்ணி விற்பனை பண்றது அளவுக்கு எங்களுக்கு ஒரு இந்த குளிர் சாதனம் ஒரு நிலையம் கட்டி கொடுத்து அதை பண்ணணும் ரொம்ப நாளா கேட்டிருக்கோம். எல்லாரும் பண்றாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. முசிறி தொகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தினமும் வழங்க வேண்டும். முசிறி தொகுதியில படிச்ச பெண்கள் நிறைய இருக்காங்க, அதனால வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். அதுக்கப்புறமேலே மற்றும் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கணும். துறையூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய பிரதான பிரச்சனையா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க நம்ம சின்னேரி பிரச்சனைங்க. எந்த அரசியல் கட்சி ஜெயிச்சு வந்தாலும் சின்னேரியை பத்தியும் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. அது என்ன ரீசன்னே தெரியல. சின்னேரியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 கிராமங்கள் பாத்தீங்கன்னா விவசாயத்தால பயனடைன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா பாத்தீங்கன்னாக்க சின்னேரியா சுத்தமா தூர்வாரனால துர்நாற்றம், போக்குவரத்து பாத்தீங்கன்னாக்க குடிதண்ணி பிரச்சனை இதெல்லாம் சின்னேரி கிளீன் பண்ணாக்க ரொம்ப மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அரசு கலைக்கல்லூரி துறையில் கொண்டு வர சொன்னாங்க, இன்னும் செயல்படுத்தல. இதனால எங்க தொகுதி மாணவர்கள் படிக்கிறதுக்கு பெரம்பலூரும் திருச்சியும் போய் கொண்டிருக்காங்க. ரொம்ப சிரமத்தில் ஆழ்த்தப்பட்டாங்க அவங்களாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துறையூர் திருச்சி செல்லக்கூடிய சாலைகள் ரொம்ப மோசமாக உள்ளது. இந்த சாலையை மேம்படுத்த வைக்கிறாங்க. போன ஆட்சியில் செயல்படுத்தல, இந்த ஆட்சியில் கண்டிப்பா செயல்படுத்த வைக்கிறோம். அதே மாதிரி 1 மணி நேரத்தில் போகக்கூடிய திருச்சிக்கு நாங்க 2.5 மணி நேரம் பயன்படுத்திக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து திரு அருண் கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, தொழில்கள் அதிகம் நிறைந்த மாவட்டமாக பார்க்கப்படும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்துல மக்களுடைய மனநிலை எப்படிங்கிறது எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பூருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா திருப்பூர் தொகுதியில முக்கிய பிரச்சனையா நீர், குடிநீர், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சாய பட்டறை, இங்க இருக்கிற கழிவு, டையிங் யூனிட்ஸ், இதை பத்தி எல்லாம் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. ரீசன்ட் கேசஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய டெங்கு ஃபீவர் பரவிச்சு ஒரு வருஷத்துல. சோ இது ஒரு ஹெல்த் ஹசார்டை நிறைய பேர் எடுத்து நம்ம கிட்ட சொல்றாங்க. திருப்பூருக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் அந்த தொழில் வரக்கூடிய அளவுக்கு அங்க இல்ல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்கள் கிட்ட தென்படுது. திருப்பூர் மாவட்டம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரொம்ப வறட்சி நிலவக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய சிறு பெரு விவசாயிகள் நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஈரோடு நீங்க வந்தீங்கன்னா ஈரோடுல அதேதான். ஈரோடுல பல இடங்கள்ல தண்ணீர் சில இடங்கள்ல அதிகமாகவும் சில இடங்கள்ல தண்ணீர் ரொம்ப குறைவாகவும் இருக்கு. அப்புறம் ஈரோடுல முக்கியமா அவங்க எடுத்து வைக்கிறது கழிவு நீர். இப்ப பல இடங்கள்ல காவேரி ஆத்துல போய் நேரா கழிவு நீர் கலக்கிறதும் அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஒரு அவுட்புட் இல்லாததுங்கிறது நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. ஈரோடு அண்ட் திருப்பூர்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை ஸ்கில் டெவலப்மெண்ட். இங்க இருக்கக்கூடிய வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. ஈரோடு மற்றும் திருப்பூர் நகரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நகரங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய ஊக்கம் அவர்களுக்கு தரப்பட வேண்டும். இந்த நகரங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் திருப்பி சாக்கடை ரோடு அப்படின்னு இல்லாம அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போய் உலக தரத்துக்கு கொண்டு போனோங்கிறத இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மட்டும் இல்ல மக்களும் விரும்புறாங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த தேர்தல்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? அவங்க தொகுதியில மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படிங்கறத என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க? கோயம்புத்தூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் வர வரைக்கும் மடத்துக்குளம் ஸ்பெசிபிக்கா ஒரு 2-3 இடத்துல நிக்கும் போது நிறைய இந்த சிறு வாகன ஓட்டுநர்கள், இந்த கூட்ஸ் வாகன ஓட்டுநர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்னது இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும். அது என்னதான் மத்திய அரசாங்கத்தோட இதுவா இருந்தாலும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு 2-3 சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை 20,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டினாலுமே கூட தங்களுக்கு முழு ரிகவரி கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம
இப்ப ஆர்டிஓல ஒரு புது சட்டம் கொண்டு வர போறாங்க. எங்க வந்து இந்த டாடா ஏஸ் போன்ற இந்த எல்லா வாகனங்களும் வேகத்தடை, அந்த வேக கட்டுப்பாட்டு மெஷின் பொருத்தணும். அதுக்கு ஒரு 7,000 ரூபாய் செலவு பண்ணணும். 40 கிலோமீட்டருக்கு மேல போக முடியாது எங்க வண்டிக்கெல்லாம் வந்து வேக கட்டுப்பாடு ஏன் கட்டாயம் பொருத்தணும். இதை வந்து எடுத்து சொல்றதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் தயங்கக்கூடாது. மாநில அரசு மத்திய அரசாங்கத்தோட திட்டமாவே இருந்தா கூட அதற்கும் கொஞ்சம் பிரஷரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும்ங்கறத எடுத்து வைக்கிறாங்க. கோவை நகரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாலைகள் பத்தி பெரிய குறைபாடுகள் இல்லைனாலும் அங்க இருக்கக்கூடிய வெட்லண்ட்ஸ், நீர்நிலைகள், குறிச்சி, உக்கடம், பேரூர் போன்ற பல ஏரிகள், செல்வ சிந்தாமணி குழுவம், இது போன்ற ஏரிகளை வந்து சரி செய்து கொடுக்கணும். அப்புறம் கோவை மாநகரத்துக்குன்னு ஒரு இன்டகிரேட்டட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. கோவை நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஒரு மெட்ரோவோ, மோனோ ரயிலோ, பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோ இது வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. தொழில், கோவைய வந்து எப்படி ஒரு காலத்துல தொழிலுக்கு பெயர் பெற்று இருந்ததோ கோவை, இன்று அது கொஞ்சம் மலிவடைஞ்சிருக்கு. அதை ஊக்குவிக்கிற மாதிரியும் கோவையை வந்து குளோபல் பிளாட்ஃபார்ம்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும்ங்கிற கோரிக்கைகள் இருக்கு. இங்க அப்படியே உதகமண்டலம் போனீங்க, ஊட்டி அப்படிலாம் போனீங்கன்னா மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. வன பிரதேசங்களை நல்லபடியா பாதுகாக்க வேணும். அது வந்து வன உயிரினங்களுக்கும் சரி, அங்க வாழக்கூடிய மக்களுக்கும் சரி உபயோகமா இருக்குங்கிறத நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. தேயிலை விவசாயிகள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டி, அவங்களுக்கான டெவலப்மெண்ட் பத்தி நல்லா சொல்றாங்க. ஊட்டிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா தான் தெரியுமே தவிர அந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை வந்து எந்த அரசாங்கம் கண்டுக்கல. அதை வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் உதகமண்டலத்துக்கு மேலேயும் கீழே மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளிலும் மக்கள் எடுத்து வைக்கிறாங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்ட மக்களின் மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? உங்களிடத்துல மக்கள் இருக்காங்களா? அவங்க கிட்டயும் கருத்துக்களை கேளுங்க. நாமக்கல் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நாமக்கல் மட்டும் இல்ல, நம்ம வந்து திண்டுக்கல்லா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், இங்க எல்லாருமே வீடியோ பைட்ஸ்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, பல விவசாயிகள் முன்னெடுத்து வைத்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை குளிர் சாதன வசதியுடன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அவர்களுக்கு தேவை. அது மாம்பழமா இருக்கலாம், கொய்யாப்பழமா இருக்கலாம், முட்டையா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே ஃபார்ம் ப்ரொடியூஸ், அந்த ஃபார்ம் ப்ரொடியூஸை ஸ்டோர் பண்றதுக்கு அவங்களுக்கு முக்கியமான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம குளித்தலை தொகுதிக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு 3-4 பேர் நம்ம கிட்ட பேசும்போது சொன்னது, விவசாயிகள் வந்து விவசாயம் செய்ய முடியாத நிலைமை வந்தால் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸா இருக்கலாம், அதுக்கான ஃபர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், எப்படி அவங்க எல்லாரோடைய இக்கானமியும் இதனால பாதிக்கப்படுது. இப்ப அந்த ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டா அங்க விவசாயம் பொய்த்து போச்சு அப்படின்னா பல அதை இன்டைரக்டா சார்ந்து இருக்கக்கூடிய பல தொழில்கள் பாதிக்கப்படுது. சோ இதை வந்து நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. கடைசி விஷயமா நீங்க பாத்தீங்கன்னா திருச்சி மாநகரமும் கோவை போன்ற மதுரை போன்ற அவர்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கிய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு இவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அடுத்த லெவலுக்கு போகணும். திருப்பி திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையை வந்து சிறு நகரங்களா பார்த்து இந்த நகரங்களுக்குள்ள சாக்கடை ரோடு இப்படின்னு மட்டும் பேசாம அடுத்த லெவலுக்கு சென்னைக்கு ஏற்றாப்ல இந்த நகரங்களுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி தரணும். அப்புறம் மட்டும் இல்லாம டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். இங்க இருந்து வேலை வாய்ப்பு தேடி, அது நாங்குநேரியில இருந்து திருச்சி வரைக்கும் எல்லாரும் வேலை வாய்ப்பு தேடி சென்னை போறத தடுக்கிறதுக்கு திருச்சி, கோவை, மதுரை போன்ற நகரங்கள்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும்ங்கிறத முக்கிய கருத்தா மக்கள் எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். இந்த ஐலண்ட் டவுன்லயும் இதே போன்ற கருத்துக்கள் தான் மக்கள் எடுத்து வைக்கிறாங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. இன்னைக்கு இறுதிச் சுற்றை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல், கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், அவங்க வர இருக்கக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க, மக்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமராக்கி.